சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது. மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது தான் இதை குறைக்க சிறந்த வழி. அதை ஊக்குவிக்க தான் எம்டிசி மூலமாக முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இதனால் டிராஃபிக்கும் குறையும், பொல்யூஷனும் குறையும், எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும். வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு செஞ்சிருக்க காரணத்தினால தான் ஒன்றிய அரசே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க எஸ்டிஜி ரேங்கில் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் க்ளீன் எனர்ஜி ஆகிய இலக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் போன்ற இதழ்களும் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சியை பாராட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண்.